ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோன்லலாம் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணோன்னா இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் காட்டும் பார்த்தீங்களா? சில ஃபோன்ஸ்லேயும் என் ஃபோன்ஸில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். A new கன்னடா sci-fi film is released, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று பார்த்தேன். அதில் வந்து டைம் ட்ராவல் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு உடனே புக் மை ஷோவில் போய் சர்ச் பண்ணும்போது இங்கே நான் பெங்களூரில் தான் இருக்கேன். இங்கே சுற்றி இருக்கிற எந்த தேட்டர்லையுமே வந்து போடல. நான் ரெகுலராக போகிற எந்த தேட்டர்லையுமே போடல. சரி, ஓடிடியில் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ விட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஸ்ரீநிதி பெங்களூர். இந்த படத்தோட ஓடிடி அப்டேட்காகவே அவரை நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி பிளிங்க் இஸ் அவைலபிள் அண்ட் அமேசான் பிரைம் ஒன்லி இன் யூஎஸ் அண்ட் யூகே அந்த மாதிரி ஒரு ஓவர்சீஸில் மட்டும் அவைலபிள் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அது பார்த்தோன்னே நானும் கமெண்ட் பண்ணேன், ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. அந்த கமெண்ட்டுக்கு அந்த டைரக்டர் லைக்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இட்ஸ் ஸ்ட்ரீமிங் நவ் இன் அமேசான் பிரைம் அப்படின்னு சொன்ன உடனே போய் பார்த்துடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் ரிலீஸ் ஆன டைமில் பார்க்க முடியல. ஏன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ்வலாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த படமே பார்க்க மாட்டேன். அது வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சது. நேற்று நைட்டு நான் வந்து பிளிங்க் படம் பார்த்தேன். இந்த படத்தை பற்றி ஃபர்தராக நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த படத்தோட பேர் வந்து பிளிங்க். இந்த படத்தோட ஜானர் வந்து ஒரு மியூசிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்படியே கட் பண்ணிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த படத்தை பற்றினா நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோவில் எந்த ஸ்பாய்லருமே கிடையாது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம எல்லோரும் நிறைய டைம் ட்ராவல் படம் பார்த்துருப்போம். பேக் டு தி ஃபியூச்சர்லேருந்து இப்போ வந்து டெனட் வரைக்கும். எனக்கு சலிக்காத ஒரே ஜானர்னால் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். நான் டைம் ட்ராவல், டைம் லூப், இந்த ஸ்பேஸை பற்றி, டைம் டைலேஷன் இதை பற்றி தான் அந்த படம் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே கண்டிப்பாக அந்த படத்தை போய் நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் கான்செப்ட் தான் பிளிங்க்குமே. நம்ம நிறைய வித்தியாசமான டைம் ட்ராவல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவங்க வித்தியாசமாக ட்ராவல் பண்ணுற படங்கள்லாம் பார்த்துருப்போம். இதுவுமே அப்படி தான். படத்தோட டைட்டில் இருக்குது பிளிங்க்ன்ற மாதிரி தான். இவங்க ட்ராவல் பண்ணி ஒரு டைம் லைனில் போனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் பிளிங்க் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களால அந்த டைம் லைனில் இருக்க முடியும். ஸோ இன்கேஸ் பிளிங்க் பண்ணிட்டாங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு உடனே வந்துடுவாங்க. இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம். இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்த படம் இவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபி தான். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்துருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் இல்லை அவங்களுக்கு. அவங்க சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன்ஸில் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரேம் வைக்கிறதுக்கான இடம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இருந்த இவ்வளோ கம்மியான ஸ்பேஸில் இந்த படத்தை இவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது முக்கியமான காரணம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துலேயே. இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம். ஆப்வியஸ்லி இந்த படத்தில் நிறைய மியூசிக் இருக்கும். எனக்கு அது பெருசாக டிஸ்டர்ப் ஆகலை. பட் நான் இந்த படம் சஜஸ்ட் பண்ண சில பேர் வந்து அங்கே மியூசிக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மியூசிக்கலிட்டியுமே இந்த படத்தில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது மைண்டில் வச்சுட்டு போய் பாருங்கள். இது ஒரு மியூசிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இது பெருசாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. அந்த மியூசிக்கல் எலிமெண்ட் மட்டும் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த படம் ப்ரீ டெஸ்டினேஷன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண கதை தான். எனக்கு ப்ரீ டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அந்த படத்தை என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணப்போ அவனும் ஒரு ஃபிலிம் ஃப்ரீக் தான், நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பான். அவனுக்கு வந்து அது பெருசாக ஒர்க் ஆகாத மாதிரி அவன் சொன்னான். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு கெஸ் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. நடுவில் இருந்தே இந்த படத்தில் 2 டைமில் என்னோட கதையும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் என்னதான் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இந்த டீம் வந்து இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ளாலஸ் ஃபிலிமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். ஐ ஹோப் யூ ஆல் வில் மேக் மோர் மூவிஸ் லைக் திஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸ். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபிலிம் பாக்ஸ் பேஜில் இந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த படம்லாம் ரொம்ப நிறைய ரீச் ஆக வேண்டிய ஒரு படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீச் ஆகலை. அட்லீஸ்ட் இதை பற்றி நிறைய பேசியிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ சண்டே தான் ரிலீஸ் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் டைம் கிடைச்சா எங்களோட ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் ராகுல் ராஜ் சைனிங் ஆஃப். சியர்ஸ்.